அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு 10க்கு 10 அளவுள்ள ஒரு வெட்டிங் பேனர் டிசைன் பண்ண போகிறோம். இது பேனர் நம்ம லைவில் பண்ண போகிறோம். கஸ்டமரோட ஃபோட்டோ இப்படி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கோம். இது எப்படி நம்ம கட் பண்ணி ஒரு 10க்கு 10 அளவுள்ள ஒரு வெட்டிங் பேனர் எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபோட்டோஷாப் 7.0 ஓப்பன் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணோம்னா இந்த டெஸ்க்டாப் ஓப்பன் ஆகும். அதை நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறோம். கண்ட்ரோல் ப்ளஸ் அதுக்கு ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கிறேன். ஆக்ஷன் வச்சுருக்கேன். நான் ஆக்ஷன் அப்ளை பண்ணி டூப்ளிகேட் லேயர் போட்டேன். கண்ட்ரோல் எம் அழுத்தி டார்க் பாயிண்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிக்சரில் உள்ள ஒரு டார்க்கான ஒரு பாயிண்ட்டு எடுத்து ஒரு கிளிக் பண்ணேன்னா இந்த பிக்சரில் உள்ள ஒயிட்லாம் மறைஞ்சிரும். இந்த பிக்சரில் உள்ள இந்த ஹேரில் உள்ள இந்த ஒயிட்டு, இந்த பிம்பிள்ஸ், அது எல்லாத்தையும் எப்படி ரிமூவ் பண்ணி நம்ம எப்படி ஒரு பேனராக கொண்டு வரோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம லைவில் சொல்ல போகிறோம். மேக்ஸிமம் நீங்கள் பாதி பேர் வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க, பாதி பேர் இந்த மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுப்பாங்க. இந்த மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுக்குறவங்களா இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். 2 மெத்தடில் ஃபோட்டோ கட் பண்ணலாம். இந்த மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் வந்துச்சுன்னா இப்படி ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூல் எடுத்து இப்படி செலக்ட் பண்ணிங்க. கண்ட்ரோல் ஜே போட்டிங்கன்னா தனியாக ஒரு லேயர் ஆகிடும். இப்போ இதை ஹைட் பண்ணிவிடுங்க. ஹைட் பண்ணிவிட்டு ஃபோட்டோவில் பாருங்கள், இதில் நாய்ஸ் ஓவராக இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா டோபாஸ் அப்ளை பண்ணிவிடுவோம். அதுக்கு டோபாஸில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அதோட வேல்யூ, அந்த நாய்ஸ்லாம் போகிற அளவுக்கு. இப்போ ஃபோட்டோவுக்கு லைட்டாக நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணுவோம். ரைட்டாக ரெட்டு ஏற்றுறேன். அப்புறம் இதில் க்ரீனை சூஸ் பண்ணி க்ரீன் கலர் ஏற்றுறேன். க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு மேஜிக் 1 டூல் எடுத்து இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன். ஒரு டாலர்ஸ் ஒரு 50 வச்சுங்க. 50 வச்சுட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட்டு இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப வெளியில் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக செலக்ட் ஆகிடும். இப்போ எல் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். எல் அழுத்திட்டு பிக்சர் ஃபுல்லாக செலக்ட் ஆகிட்டு ஃபெதர் ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் என்ன ஃபெதர் நான் ஒரு பாயிண்ட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு டெலிட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ தனியாக நமக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. மாஸ்க் அப்ளை பண்ணுறேன். எரேசர் டூல் எடுத்துக்கிறேன். சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு இப்படி இந்த கார்னரில் இப்படி வச்சுட்டு நம்ம இப்படி எரேஸ் பண்ணிவிடுவோம். இது ஃப்ளோ நான் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். சரிங்களா? ஒரு ஃபோட்டோ கட் பண்ணியாச்சு. கண்ட்ரோல் 0 கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ லைட்டாக கிராஸ் ஆன மாதிரி இருக்குது. லைட்டாக அப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு ஃபோட்டோவில் கான்ட்ராஸ்ட் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் பண்ணி கொஞ்சம் பிரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் டேப் அடிச்சிங்கன்னா அடுத்த காலத்துக்கு போயிடும். போயிட்டு கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். இப்போ 10க்கு 10 இன்ச்சஸ் 10 இன்ச்சஸ் இன்னொரு ரெசல்யூஷன் RGB மோடில் வச்சு நம்ம ஒரு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். கண்ட்ரோல் ப்ளஸ் எடுத்துட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து நம்ம இதில் இம்போர்ட் பண்ணிடுவோம். கண்ட்ரோல் T போட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி. சரிங்களா? இதை சேவ் பண்ணிடலாம். 10க்கு 10 வெட்டிங் பேனர் சேவ் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ அடுத்த ஃபோட்டோ நம்ம கட் பண்ணிடுவோம். கண்ட்ரோல் ப்ளஸ் வச்சு ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோ கட் பண்ணோம். ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூல் எடுத்து இப்படி பிக்சர் அளவுள்ள சைஸ் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்து இந்த ஃபோட்டோ மட்டும் செலக்ட் ஆகிடும் நமக்கு. கண்ட்ரோல் எம் இது கொஞ்சம் நம்ம க்ரீன் ஓவராக இருக்குது, அதனால் ரெட்டு கொஞ்சம் இந்த பிக்சருக்கு அப்ளை பண்ணிவிடுவோம். சரிங்களா?
ரைட்டு. அப்புறம் கொஞ்சம் லைட்டாக க்ரீன் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம நாய்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு டோபாஸில் டி நாய்ஸ் கொடுக்கணும். டி நாய்ஸ் கொடுத்தோம்னா அந்த பிக்சரில் உள்ள இந்த பிம்பிள் எல்லாம் மறைஞ்சிட்டு ஃபோட்டோ மட்டும் கிளியராக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா நம்ம லைவில் சொல்கிறோம் ஃபோட்டோ எப்படி கட் பண்ணுறது, எப்படி டிசைன் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டுட்டோரியல் நம்ம சொல்லுவோம். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக வந்து கஸ்டமர் ஃபோட்டோ எப்படி கட் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரிய வந்துடும். என்ன பண்ணுறேன்னா நான் ஹேரில் உள்ள இந்த ஒயிட்டு எல்லாத்தையும் எடுத்து பேட்ச் டூலை வச்சு ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதே வந்து நம்ம சிசி வெர்ஷன் வந்தால் அதை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். மேஜிக் வாண்ட் டூல். இது வந்து இந்த ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ண ஃபோட்டோங்கிறதுனால பாஸ்போர்ட் சைஸ் உள்ள ஃபோட்டோங்கிறதுனால ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். அப்படி வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்கன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா? ஒரு பாயிண்ட் வச்சுட்டு டெலீட் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ மட்டும் தனியாக இருக்கும். கண்ட்ரோல் ப்ளஸ் அடிச்சுக்கிறேன். மாஸ்க்கு போட்டுக்கிறேன். ப்ரஷோட சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்படி இந்த அளவில் வந்து நம்ம அப்படியே எரேஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த ஃபோட்டோ அந்த வியூ மட்டும் தனியாக கிடச்சிரும். சரிங்களா? இதுவும் லைட்டாக ரொட்டேட் ஆன மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிவிட்டு இங்கே எடுத்து வந்து இம்போர்ட் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் T, சைஸ் பெருசு பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ இப்படி செட் பண்ணிட்டு ரேண்டமாக செட் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் அலைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவில் என்னென்னா உங்களுக்கு கண் வந்து ஒரு கண்ணு தெரியாத மாதிரி இருக்குது. அதை நம்ம எப்படி சரி பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். கண்ட்ரோல் J, இதை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் M. இவங்க ஃபோட்டோவில் வந்து க்ரீன் ஓவராக இருக்குது. இது கொஞ்சம் நல்லா ரெட்டை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிவிடும். சரிங்களா? இப்போ வந்து டோபாஸ் டி நாய்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து லைட்டாக கொடுத்து அவங்க அந்த ஹேரில் உள்ள நாய்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக நம்ம எல்லோ இந்த எல்லோ கொடுங்க. இதில் இந்த மாதிரி எல்லோ கொடுத்துக்கலாம். லேசோ டூலை எடுத்துகிட்டு கண்ணை மட்டும் நான் இப்படி செலக்ட் பண்ணுறேன். ஃபெதர் ஒரு 1.5 கொடுத்துட்டு ஒரு கண்ட்ரோல் J போட்டு ஒரு காப்பி எடுக்கிறேன். இப்போ வந்து இந்த கண்ணு மட்டும் ஒரு காப்பி விழுந்திருக்கும். மூவ் பண்ணி இந்த அளவில் வச்சுக்கிறேன். அப்படி வச்சுட்டு இங்கே லைட்டாக அப்படி இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டாக அப்படி எரேஸ் பண்ணி விட்டுலாம். இல்லை கொஞ்சம் தெரியுதுன்னா கண்ணை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கும். இந்த ப்ரஷோட சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு இந்த மாதிரி எரேஸ் பண்ணிவிட்ருவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி எரேஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு அவங்களுக்கு ஒரிஜினல் கண் செட் ஆகிட்டு கண்ட்ரோல் E கொடுத்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் 0 கொடுத்துக்கிட்டேன். மேஜிக் வாண்ட் டூல் எடுத்து செலக்ட் பண்ணிட்டேன். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கேயும் செலக்ட் பண்ணுறேன். அது எல்லாமே செலக்ட் ஆகிடும். லேசோ டூலில் செலக்ட் பண்ணிவிட்டு அதை மட்டும் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதை மட்டும் நம்ம ரவுண்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன். டெலீட் கொடுத்தோன்னா நமக்கு இந்த ஃபோட்டோ மட்டும் கரெக்டாக நமக்கு கட் ஆகிடும். அந்த பேக்ரவுண்டு மட்டும் வந்து அப்படியே லைட்டாக அந்த கார்னரில் வச்சு இப்படி லைட்டாக எரேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எரேஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா கரண்ட்டு பவர் கட் ஆகிடுச்சுன்னா நமக்கு திடீர்னு ஃபோட்டோ இதாகிடும். செட் பண்ணதெல்லாம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து செட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்படி நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஃபுல் 8 ஃபோட்டோ நம்ம எப்படி கட் பண்ணி செட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம்.
ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூலை போட்டு செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து ரெட்டை கொஞ்சம் கலர் கரெக்ஷன் கொஞ்சம் பண்ணிடலாம். ரெட்டை கொஞ்சம் ஏற்றிருக்கேன். அப்புறம் ரெட்டு கொஞ்சம், க்ரீன் கொஞ்சம் ஏற்றுறேன். க்ரீன் அதில் வந்து கான்ட்ராஸ்ட் லைட்டாக ஏற்றிக்கலாம். ஓகேங்களா? வந்து டோபாஸ் அப்ளை பண்ணுவோம். டோபாஸ் எதுனா ஸ்கின்னில் உள்ள அந்த நாய்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிடும் ஈஸியாக. அதுக்காக நம்ம டோபாஸ் யூஸ் பண்ணுறோம். மேஜிக் கான்டூரை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வெளியிலையும் ஒரு கிளிக் பண்ணிக்கிறோம். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் டூல் எடுத்து மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்ட்டு ஃபெதரு, ஷிஃப்ட்டு F6 ஒரு பாயிண்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபெதரு ஆப்ஷன் வந்துடும். அதை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஃபெதர் ஒரு பாயிண்ட் கொடுத்து கட் பண்ணுறோம்னா ஃபோட்டோவுக்கு ஏன்னா அந்த கட் பண்ணும்போது அந்த அதில் உள்ள ஒயிட் வந்து ஷேடு பிளராக இருக்கும். ஒரு பாயிண்ட்டு இல்லை ஒரு பாயிண்ட்டு கொடுத்தா கரெக்டாக இருக்கும். இப்போ அதில் நீங்கள் கொஞ்சம் ஃபெதராக இருக்கும் பேக்ரவுண்டில் வேறு ஏதாவது பேக்ரவுண்டு கட் பண்ணால் அது 1.5 கொடுத்தா கட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த வேல்யூ மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிங்க. இதெல்லாம் ஃபோட்டோ உங்களுக்கு தெரியணும் புரியணுங்கிறதுக்காக நம்ம பொறுமையாக சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இதில் வந்து ரெட்டை மட்டும் கண்ட்ரோல் U வந்து கண்ட்ரோல் U கொடுத்து இதில் ரெட்டை மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். சரிங்களா? இந்த மாதிரி ரெட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரெட் கலர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிடும். சேவ் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் S கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ அடுத்தது இந்த 2 ஃபோட்டோ இருக்குது. சரிங்களா? இந்த ஃபோட்டோ கட் பண்ணிவிடுவோம். ஏன்னா நான் ஏன் இது மாதிரி முழுமையாக வந்து ஒரு ஃபோட்டோவாக கட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, ஏன்னா ஒரு ஃபோட்டோவும் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதில் வந்து நம்ம டோபாஸ் அப்ளை பண்ணிவிடுவோம். டீநாய்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு நாய்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். நாய்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது எல்லோ டோன் கொஞ்சம் ஏற்றி விட்ருவோம். எல்லோ ரெட்டு ஓவராக இருக்குன்னா இந்த மாதிரி லைட்டாக வச்சுங்க. இதில் போயிட்டு கலர் பேலன்ஸ் இல்லை ரெட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிங்க. கண்ட்ரோல் B கொடுத்தீங்கன்னா கலர் பேலன்ஸ் வந்துடும். சரிங்களா? அந்த கண் ரொம்ப எல்லோயிஷாக இருக்குது. அது எப்படி நம்ம ரெடி பண்ணலாங்கிறது பேனரில் நம்ம செட் பண்ணும்போது பார்த்துருவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். கண்ட்ரோல் F6 ஷிஃப்ட்டு F6 ஃபெதரு ஒரு பாயிண்ட்டு கொடுத்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு மாஸ்க் அப்ளை பண்ணியிருக்கேன். மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம எரேஸ் பண்ணிவிடுவோம். ஏன் நம்ம எல்லாத்துக்கும் மாஸ்க் அப்ளை பண்ணி கட் பண்ணுறோன்னா, ஃப்யூச்சரில் எனக்கு இந்த ஃபோட்டோ முழுமையாக வேணும் அப்படின்னா இங்கே போயிட்டு டிஸ்கார்ட் லேயர் மாஸ்க்னு கொடுத்திங்கன்னா மறுபடியும் இந்த ஃபோட்டோ பழைய நிலைமைக்கு வந்துடும். இப்போ மாஸ்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதில் எடுத்து இம்போர்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் S கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். திரும்ப இந்த ஃபோட்டோ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இவங்க ஃபோட்டோவை எடுத்து நம்ம அதே ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூலு கண்ட்ரோல் J இதை ஹைட் பண்ணிடுறேன். இதை வச்சு இதில் ஒயிட்டு கொஞ்சம் ஏறி இருக்குது. அதனால் பிளாக் பாயிண்ட்டை சூஸ் பண்ணிட்டு பிளாக் பாயிண்ட்லேருந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த ஒயிட்டுலாம் ஃபோட்டோவில் உள்ள ஒயிட்லாம் போயிட்டு நமக்கு ஒரு கிளியரான ஒரு இமேஜ் கிடைக்கும். கண்ட்ரோல் J போட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் எடுத்து ஜூம் பண்ணிக்கிறேன். J பேட்ச் டூலு இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் ஒயிட் இருக்குது. அதை எடுத்து இப்படி பேட்ச் டூலை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே ஒரு தழும்பு இருக்குது. அதையும் நம்ம பேட்ச் டூலை யூஸ் பண்ணி கிளியர் பண்ணிடுவோம். இப்போ வந்து கண்ட்ரோல் M கண்ட்ரோல் ரெட்டு லைட்டாக க்ரீன் ஆட் பண்ணிக்கிறேன்.
அப்புறம் கொஞ்சம் தேவைன்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்ட், ஒரு ஃபோட்டோவுக்கும் ஒரு மாதிரி கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. W மேஜிக் ஒன் டூல், LA லேசர் டூல் எடுத்து இப்படி செலக்ட் பண்ணிடலாம். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு தான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா? வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் எட்ஜஸில் இருக்குது, அதனால் வந்து நம்ம அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடுவோம். ஒரு பாயிண்ட்டு டெலீட் பண்ணியாச்சு. இப்போ மாஸ்க் அப்ளை பண்ணிடுறேன். மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த கார்னரில் வச்சு இப்படி எரேஸ் பண்ணிடுறேன். உங்கள் ஃபோட்டோ கொஞ்சம் கழுத்து கொஞ்சம் நீண்டமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் சுருக்கிக்கிறேன். Ctrl T போட்டு லைட்டாக அப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு விட்டு Ctrl S கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோ வந்து நம்ம சரி பண்ணிவிடுவோம். Ctrl J வச்சுட்டு Ctrl J போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர். இந்த ஃபோட்டோவில் வந்து நம்ம கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. Ctrl ப்ளஸ் ஃபேட்ச் டூல் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் அவங்க ஏதோ ஒரு ஒயிட்டு மாதிரி இருக்குது. அப்புறம் ஹேரில் வந்து ஹேர்லேயும் கொஞ்சம் ஒயிட் இருக்குது, அதையும் பேட்ச் டூலை யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பேட்ச் டூலை யூஸ் பண்ணி இது பண்ணும்போது, இந்த கிளியர் பண்ணும்போது மேலே அந்த ஏன் இப்படி வந்திருக்குன்னா, பேட்ச் டூலை கிளிக் பண்ணும்போது இந்த ஏரியாவிலையும் செலக்ட் ஆகிருக்கு. அதனால தான் எனக்கு அந்த கலரும் சேர்ந்து வந்திருக்கு. அதனால் மேக்ஸிமம் அந்த வெளியில் போயிடாமல் உள்ளே எடுத்து இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும். இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணும்போது இப்படி செலக்ட் பண்ணிட்டு இப்படி எடுத்து இங்கே விட்டோம்னா இங்கே ஒரு மாதிரி வந்துடும், இந்த ப்ளூவும் சேர்ந்து வந்துடும். அதுக்காக என்ன பண்ணோம், அப்படி எட்ஜஸ் வரைக்கும் போயிட்டு இப்படி எடுத்து விட்டு வேண்டியது கிளியர் பண்ணிடணும். இந்த மாதிரி கீபோர்டில் J அழுத்தினீங்கன்னா பேட்ச் டூல் வந்துடும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அந்த காது வந்து கொஞ்சம் மறைஞ்சு போன மாதிரி இருக்குது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஸ்மெட்ச் டூல் எடுத்துக்கிறேன். ஸ்மெட்ச் டூல் எடுத்துகிட்டு இப்படியே ஸ்மெட்ச் பண்ணி விட்டுறேன். ஸ்மெட்ச் பண்ணி விட்டேன்னா அந்த காதோட ஷேப்பு வந்து வந்துடும். இந்த மாதிரி எப்படி ஸ்மெட்ச் பண்ணணும் அதை பற்றி வீடியோ எதுவும் போடணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? கூடிய விரைவில் வந்து நம்ம டிஜிட்டல் ஆர்ட் வீடியோ வந்து நம்ம போடுவோம். Ctrl மைனஸ் Ctrl ப்ளஸ் ஸ்பேஸ் பார் அழுத்தி பிடிச்சிருக்கேன். வந்து டோபாஸ் அப்ளை பண்ணுவோம். டோபாஸ் டீநைஸ். சரிங்களா? இப்போ வந்து W மேஜிக் ஒன் டூல் எடுத்து செலக்ட் பண்ணிடுறோம். லேசர் டூலு இப்போ செலக்ட் ஆகாத பகுதியெல்லாம் வந்து நம்ம ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி செலக்ட் பண்ணிடலாம். ஷிஃப்ட்டு F6 ஒரு பாயிண்ட்டு டெலீட். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம லைட்டாக ரெட்டு பாப்பப் பண்ணுவோம். க்ரீனு அப்புறம் கொஞ்சம் ரெட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மாஸ்க் அப்ளை பண்ணிக்கிறேன். மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்படி ரேஸ் பண்ணிடுறோம். கழுத்து கொஞ்சம் நீண்டு போன மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ எடுத்து இம்போர்ட் பண்ணிடுறேன். Ctrl S.
வந்து நம்ம அடுத்த ஃபோட்டோ கட் பண்ணிவிடுவோம். இப்போ இவங்க ஒரு ஃபோட்டோ மட்டும் கட் பண்ணிட்டோன்னா நம்ம பேனர் செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். Ctrl+J ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். இதை ஹைட் பண்ணிட்டேன். கலர் கரெக்ஷன் பண்ணுறேன். ரெட்டு, கொஞ்சம் க்ரீன், கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ஓகேங்களா. இந்த மெத்தடில் தான் வந்து நான் பேனர்லாம் டிசைன் பண்ணுவேன். அதே மெத்தட் தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். W மேஜிக் கண்ட்ரோல், L லேசோ டூல், இது செலக்ட் ஆகாமல் இருக்குது. செலக்ட் பண்ணிவிடுவோம். ஷிஃப்ட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த இடம் கொஞ்சம் செலக்ட் ஆகாமல் இருக்குது, செலக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஷிஃப்ட் F6 ஒரு பாயிண்ட்டு டெலீட். ஓகேங்களா. இப்போ வந்து மாஸ்க் அப்ளை பண்ணிவிடுவோம். எரேசர் டூல் எடுத்துகிட்டு ப்ரஷோட சைஸை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இப்போ நம்ம எல்லா ஃபோட்டோவும் கட் பண்ணிட்டோம். கட் பண்ண அந்த ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். எதுக்காவது ஃபியூச்சரில் எதுக்காவது யூஸ் ஆகுங்கிறதுக்காக. வந்து இந்த ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணிவிடும். இது வந்து கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனாலும் பரவாயில்ல. ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நம்ம ஃபோட்டோ எப்படி கட் பண்ணணுங்கிறது டீட்டெயிலாக தெரிய வரும். ஓகேங்களா. வந்து நம்ம ஃபோட்டோ கட் பண்ணி வச்சுருக்கோம். வந்து நம்ம ஃபோட்டோ செட் பண்ணணும். சரிங்களா. 1 2 3 4 5 6 7 8 ஃபோட்டோ. 8 ஃபோட்டோவும் வந்து நம்ம எப்படி செட் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துருவோம். 2 4 5 6 7 8 ஃபோட்டோவும் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு வந்து மேலே அப் பண்ணிங்க. மேலே கிரிடு, எந்த கிரிடை எடுத்து இம்போர்ட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோட்டோ கட் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த மெத்தடில் தான் வந்து நீங்கள் செட் பண்ணணும். அப்படி செட் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபோட்டோ ஈவனாக வரும். இந்த ஃபோட்டோ மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எப்படி எடுத்தேன்னா ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ மட்டும் கிளிக் பண்ணால் தனியாக இந்த ஃபோட்டோ வந்துடும். சரிங்களா. வந்து ஓகே, ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த 2 ஃபோட்டோ மட்டும் நம்ம செட் பண்ணியிருக்கோம். பிறகு இந்த ஃபோட்டோ இந்த ஃபேஸ் கொஞ்சம் சப்பையாக இருக்குன்றதுனால கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு நம்ம இந்த சைட் மூவ் பண்ணி வச்சுக்குவோம். அடுத்தது இவங்க 3 பேர் இருக்காங்க. சாரி, இவங்க 5 பேர். 5 பேரோட ஃபோட்டோ செட் பண்ணிடலாம். இந்த ஃபோட்டோ இந்த லைன், ஏன்னா இந்த தாவங்கட்டை வந்து இந்த லைனில் இருக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் ஃபோட்டோ செட் பண்ணும்போது இந்த மெத்தட்லாம் செட் பண்ணணும். மேலே உள்ளது ஹைட்டுக்கு, கீழே உள்ளது அவங்க ஸ்பேஸுக்கு, ஃபேஸுக்கு. சரிங்களா. ஓகே, இப்போ வந்து Ctrl+T போட்டு இவங்க ஃபோட்டோ இந்த அளவில் வச்சுக்கிறேன். இவங்க தாவங்கட்டை அந்த இதில் இருக்க மாதிரி, இந்த லைனில் இருக்க மாதிரி. அடுத்தது இந்த ஃபோட்டோ ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கிறேன். இங்கே லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கிறேன். இவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அப்படி Ctrl+T போட்டுக்கிறேன். இவங்க ஃபோட்டோவும் சப்பையாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் ஹைட் பண்ணி இது பண்ணி விட்டுறேன். கொஞ்சம் கூட சின்னது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம 7 ஃபோட்டோ செட் பண்ணியிருக்கோம். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ மேலே வச்சுட்டு ஒன்று கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா எனக்கு இந்த ஃபோட்டோ மட்டும் செலக்ட் ஆகிடும். நான் செலக்ட் பண்ணுறப்போ ஆட்டோ செலக்ட் லேயருங்கிறது இது, அந்த டிக் ஆனில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த ஃபோட்டோவில் வச்சு செலக்ட் பண்ணும் போது செலக்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா செலக்ட் ஆகாது.
மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வந்து கார்னரில் பிடிச்சி சின்னது பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த ஃபோட்டோ Ctrl T போட்டு இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் இந்த அளவில். ஓகே, இப்போ வந்து நம்ம 8 ஃபோட்டோவும் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. வந்து பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ அந்த டெக்ஸ்ட்டு அதை வச்சோம்னா நமக்கு வேலை முடிஞ்சிடும். Ctrl+, ஓகேங்களா? Ctrl 0 கொடுத்து ஃபிட் டு ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். இந்த ஹைடெல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டதான். Ctrl+ போட்டு ஃபோட்டோவை பெருசு பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. Ctrl+S. இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்டு செட் பண்ணிவிடுவோம். Shift Ctrl N. நான் வந்து ஒரு மெஜந்தா கலர் கொடுத்துக்கிறேன். மெஜந்தா ஒரு 10. Alt backspace அடிச்சுக்கிறேன். திரும்ப Shift Ctrl N. மெஜந்தா ஒரு 50 கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கேன். Alt backspace. திரும்ப Shift Ctrl N. ஒரே கலர் தான் நம்ம கொடுக்குறோம். மெஜந்தா 100 கொடுத்துட்டு கலரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ப்ரஷோட சைஸ் வந்து எரேசர் டூலோட ப்ரஷ் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டராக இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் எரேஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இன்னொரு 2வது லேயரு இந்த மாதிரி லைட்டாக எரேஸ் பண்ணி விட்ருங்க. எரேஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேக்ரவுண்டு வந்து கிடைச்சிரும். இப்போ பேக்ரவுண்டு சும்மா எம்டியாக இருக்குது. அதுக்காக வந்து நம்ம சும்மா ஒரு கப்பலோட ஃபோட்டோ ப்ளஸ் அவங்க பொண்ணு மாப்பிள்ளை டீட்டெயில்ஸ் அப்புறம் அந்த சாமி படம் எல்லாத்தையும் வச்சு பேனரை வந்து ஃபுல்லப் பண்ணிட வேண்டியதான். சரிங்களா? என்ன எல்லோரும் வந்து இந்த சாமி படமாக வைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அது வைக்க மாட்டாங்க. சரிங்களா? வந்து நம்ம பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ வந்து நம்ம செட் பண்ணிவிடுவோம். Ctrl T, Ctrl - Ctrl T. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ அந்த பேனரில் எப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி வச்சுருக்காங்க. கீழே வந்து அந்த பேர் எழுதியிருக்காங்க. இப்போ இதில் வந்து 3 6 பேர் தான் இருக்காங்க. இதில் வந்து நம்ம 8 பேர் வச்சுருக்கோம். அப்படின்னா என்ன பண்ணலான்னா Ctrl - ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் போனாங்க 1 2 3 4 இந்த 4 ஃபோட்டோ மேலே ஏற்றுருங்க. இவங்க 4 ஃபோட்டோவும் இப்படி கீழே வச்சுருங்க. சரிங்களா? வச்சுட்டிங்கன்னா வேலை முடிச்சு. மேலே 4 ஃபோட்டோ கீழே 4 ஃபோட்டோ பொண்ணு மாப்பிள்ளையே இப்படி கீழே வச்சு நல்லா இப்படி பெருசு பண்ணி விட்டுருங்க. இந்த அளவில் வச்சுக்கோம். சரிங்களா? கீழே வந்து நம்ம பார்டர் கொடுத்து வேறு ஏதோ பார்டர் டிசைன் மாதிரி தான் வச்சுக்கோம். இவங்க பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோக்கும் பின்னாடி ஒரு மாதிரி இருக்குங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா ப்ரஷ் டூல் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூலில் மட்டும் ப்ரஷ்ஷால் இங்கே அப்படியே லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுடலாம். பேக்ரவுண்டுக்கு ஒரு இமேஜ் வச்சுருக்கோம், பிக்சரு. இந்த பிக்சரையும் எடுத்துகிட்டு வந்து இதில் இம்போர்ட் பண்ணி செட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இதை வந்து சைஸு சின்னது பண்ணிக்கலாம். சின்னது பண்ணிவிட்டு என்டர் இங்கே வச்சுட்டு சைஸ் வச்சுட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிப்போம். சரிங்களா? என்டர் வச்சுக்கலாம். என்டர் ஐ ட்ராப் டூல் எடுத்துகிட்டு இந்த இடத்துல மட்டும் இந்த ஷேப்பு தெரியணுங்கிறதுக்காக வந்து நம்ம இதை ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து பேக்ரவுண்டு நம்ம செட் பண்ணியிருக்கோம். இதை வந்து சின்னது பண்ணிக்கலாம் அப்படி இந்த அளவில். ஏன்னா அந்த பொண்ணு மாப்பிள்ளை வந்து இந்த ஆர்ச்சுக்குள்ளே நிற்கிற மாதிரி நம்ம செட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கோவில் பேக்ரவுண்ட் எடுத்து இதில் இம்போர்ட் பண்ணிவிடுவோம். ஷிஃப்ட்டு ஆல்ட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா எடுத்துகிட்டு நம்ம கார்னரில் பிடிச்சி இப்படி மூவ் பண்ணோம்னா நமக்கு ஓகே தான். அந்த கார்னர்லேருந்து நமக்கு ஃபோட்டோ செட் ஆகிடும். வந்து பார்த்திங்கன்னா எம்டிஆர் இந்த பேக்ரவுண்டு
இப்போ ஒரு டிசைனோட இருக்குது இல்லைங்களா. இப்போ இந்த ஷேப்பு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை மட்டும் லைட்டாக அப்படி எரேஸ் பண்ணுறோம். மாஸ்க் பண்ணியிருக்கேன். மாஸ்க் பண்ணிவிட்டு இதை மட்டும் நான் அப்படி லைட்டாக எரேஸ் பண்ணி விட்டுறேன். இந்த இடம் காலியாக இருக்குங்கிறதுக்காக இங்கே ஒரு சாமி படம், சாமி படத்தை எடுத்துகிட்டு வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு வெங்கடாஜலபதி இல்லை ஏதோ ஒரு சாமி படம் இல்லை ஏதோ ஒரு சம்திங் அப்படி சென்டராக வச்சுட்டு, சென்டர்னா அந்த கார்னரில் வச்சுருவோம். கோவில்னால் சாமி இருக்கும்ல, அதை டிபெண்ட் பண்ணி நம்ம செட் பண்ணுறோம். அடுத்தது இங்கே சீதாராமன் அவங்க படம், பொண்ணு மாப்பிள்ளை இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சின்னது பண்ணிக்கலாம். இவங்களை கொஞ்சம் கீழே இறக்குவோம், இவங்களை இந்த அளவில் வச்சுக்குவோம். இது இங்கே ஃபேஸ் மறையுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம செட் பண்ணிக்குவோம். கண்ட்ரோல் T போட்டு சாமி படத்தை நான் வந்து சின்னது பண்ணிக்கிறேன், இந்த அளவில் வச்சுக்கிறேன். இவங்க சீதாராமன் அவங்க படத்தை வந்து ஓகே ஆள் கொடுத்து இந்த அளவில் நம்ம செட் பண்ணிவிடுவோம். இதை மட்டும் இந்த டைட்டில் நமக்கு தேவையில்லை, ஒரு டிசைனான ஒரு டைட்டில் நம்ம வச்சுக்குவோம் அதில். அதுக்காக டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டைட்டில் எடுத்து நம்ம அதில் இம்போர்ட் பண்ணிவிடுவோம். இது கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்குது, திருமணம் வாழ்த்துங்கிறது. அதுக்காக வந்து நம்ம பேனர் தான், இந்த பேனர் தான் டிசைன் பண்ணுறோம். நம்ம இதே இல்லை திருமண வாழ்த்துங்கிறதுல திருமண விழா அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி டைட்டிலில் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த இடத்துல பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ, சரி பொண்ணு மாப்பிள்ளை நேமு, பொண்ணு மாப்பிள்ளை நேமு, அப்புறம் அந்த டீட்டெயில், இந்த கண்ட்ரோல் ப்ளஸ் எடுத்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிட்டு எல்லா டெக்ஸ்ட்டையும் வந்து செலக்ட் பண்ணிவிடும். இது கொண்டு போகிறேன். டெக்ஸ்ட்டு செலக்ட் ஆனால் இந்த மாதிரி லேயர்னு காமிக்காது, இந்த மாதிரி டாட்டட் லைனாக காமிக்கும். சரிங்களா. இது ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இன்னொன்னா நான் கிளிக் பண்ணி எடுத்துட்றேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுதுன்னு பார்க்காதீங்க. இந்த நம்ம போடக்கூடிய வீடியோலாம் வந்து நீங்கள் லைஃப் ஃபுல்லாக நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் இந்த வீடியோ பார்த்தீங்கனால உங்களுக்கு கிளியர் ஆகிடும். சரிங்களா. வீடியோ பார்க்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன், நினைக்க வேணாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்காக. சரிங்களா. இப்போ வந்து இந்த நேமு இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். கண்ட்ரோல் 0 எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன் சைஸு அது பெரிய சைஸு, இது வந்து சின்ன சைஸ் உள்ள பேனர்ங்கிறதுனால நமக்கு இந்த நேம்லாம் பெருசு பெருசாக தெரியுது. எடுத்து இப்படி இந்த அளவில் வச்சுக்குவோம். சரிங்களா. அப்புறம் சென்டராக ஒரு இந்த தாலி சிம்பிள், தாலி கட்டுற மாதிரி ஒரு சிம்பிளு, அதை எடுத்து நம்ம அதில் இம்போர்ட் பண்ணிவிடுவோம். இம்போர்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட்டு ரெண்டுத்தையும் பிடிச்சிட்டு இதை மட்டும் சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணிவிட்டு சென்டராக அப்படி நான் செட் பண்ணிடுறேன். ஸ்பேஸ் பார் அழுத்தி பிடிச்சிட்டு இதோட சைஸை மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இந்த அளவில் வச்சுக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரோக் ஓவராக இருக்குது, அதனால் அதை ஸ்ட்ரோக்கை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 7 பாயிண்ட் வைக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டு இதுக்கும் வந்து ஸ்ட்ரோக் அதிகமாக இருக்குது. ஸ்ட்ரோக்கை வந்து ஒரு 7 பாயிண்ட் வச்சுக்கிறேன். இப்போ வந்து இந்த லேயரை வந்து இந்த லேயரை வந்து காப்பி லேயர் ஸ்டைல் கொடுத்துட்டு இதில் வச்சுட்டு நம்ம பேஸ்ட்டு
லேயர் ஸ்டைல் டு லிங்க்டுங்கிறதுல கிளிக் பண்ணோம்னா எல்லாத்துக்கும் ஈவனாக மாறிடும். சரிங்களா? இதுக்கும் வந்து நம்ம ஸ்டோக்கை வந்து கம்மி பண்ணிவிடும். ஸ்டோக்கு வந்து 7 பாயிண்ட்டு ப்ளஸ் இந்த மஹால் மண்டபத்தோட நேமு, அந்த நேமுக்கும் வந்து நம்ம ஒரு 7 பாயிண்ட் வச்சுருவோம். ஓகே, இது கொஞ்சம் இப்படி பண்ணி இப்படி சென்டராக வச்சுக்குவோம். Ctrl 0. சரிங்களா? இப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து இப்போ எல்லாமே செட் பண்ணிட்டோம். Ctrl T போட்டு இப்போ இந்த ஷேப்பில் வந்து ஓகே, இந்த ஷேப்பில் வந்து கீழே மேலே போயிருக்கு. அதனால் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுருவோம். ஓகே, இப்போ இவங்க ஃபோட்டோ ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ இவங்க ஃபோட்டோ வந்து இவங்க ஃபோட்டோ மேலே இருக்குங்கிறதுக்காக இவங்க ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட் கொண்டு வந்துடுறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட், ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் இந்த மாதிரி கொடுத்தோம்னா இவங்க ஃபோட்டோ கீழே போய்டும், இவங்க ஃபோட்டோ மேலே வந்துடும். சரிங்களா? அடுத்தது ஒரு பார்டர் ஒன்று டிசைன் பண்ணுவோம். போயிட்டு இப்படி ஒரு செலக்ட் பண்ணுங்க, சும்மா ரேண்டமாக. ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன, மெஜந்தா 100னா இதில் ஒரு 50 கொடுத்து கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? டார்க் பண்ணிவிட்டு சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிவிடுங்க. பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோவை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். அப்படி இந்த அளவில் பெருசு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நவுத்தி வச்சுக்கலாம். Ctrl மைனஸ். இப்போ வந்து இதுக்கு ஒரு பார்டர் டிசைன் ஒன்று பண்ணிவிடுவோம். பார்டர் டிசைன்னா நம்மள்ட்ட ஃபைல் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, பார்டர் டிசைன் வந்து நமக்கு ஃபைலில் வச்சுருக்கோம். நம்ம இருக்குது, பேக்கப் இருக்குது. ஆனால் எந்த ஃபைலில் இருக்குன்ட்டு நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஓகே, அவங்க நம்ம நெட்டில் இருந்து தான் நம்ம இந்த பார்டர் ஷேப்லாம் வந்து நம்ம டவுன்லோடு பண்ணோம். சரி, ஓகே. நமக்கு வந்து பார்டர் டிசைன் இல்லைன்னா கூட நமக்கு ஒரு எஃபெக்ட்ஸ் ஒன்று இதில் ரெடி பண்ணிவிடும். போயிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து இன்னர் ஷேடோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. டிஸ்டன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். சோக் அப்படிங்கிறத கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு இதை மட்டும் லைட்டாக ரெடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு எஃபெக்டாக மாறிடும். இதையே Ctrl J போட்டு ஒரு காப்பி எடுங்க, அதை பேக் கொண்டு போங்க. ஷிஃப்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டு கொடுத்து பேக் கொண்டு போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொண்டு போயிட்டு அதோட ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து சைஸை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கேன். சரிங்களா? பரசு நண்பர்களுங்கிறத அவங்க ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இதே டைட்டில் கொண்டு வந்து நான் இதில் செட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட், ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகே, க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்திங்கன்னா மேலே வந்துடும். ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்திங்கன்னா பேக்கு போயிடும். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஒன்றா ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி சைஸை வந்து ஒரு 10 பாயிண்ட் வச்சுக்கிறேன்.
இதோட சைஸையும் வந்து நம்ம ஒரு 10 பாயிண்ட் வச்சுக்கலாம். கலர் வந்து இதுக்கு எடுப்பான கலராக இல்லை, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு எல்லோ கலர் கொடுக்குறேன். நூறு பாயிண்ட் 100% எல்லோ கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் எடுத்து விட்டுறேன். இதுக்கும் அதே மாதிரியே கலர் ஓவரில் எடுத்துட்டு பிளாக் பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். Ctrl 0. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் பண்ணுவோம், நம்மளுக்கு பின்னாடி ஒரு கொஞ்சம் ஷேடோ கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். ஷிஃப்ட் Ctrl N இங்கே போயிட்டு எல்லோ வந்து 100% எல்லோ கொடுத்துட்டு இதை வந்து பேக் கொண்டு போய்க்கிறேன். ஷிஃப்ட் Ctrl ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போயிட்டு அந்த பிக்சருக்கு மேலே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். அப்படி ஷிஃப்ட் Ctrl N இன்னொரு நியூ லேயர் ஒன்று போடுறேன். போட்டுட்டு இதில் வந்து ஒரு 50 ஆரஞ்சு கலர் வச்சுட்டு ஒரு லைட்டிங் எஃபெக்ட்டுக்காக நம்ம செட் பண்ணுறாங்க. இதையும் ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துடுறேன். இதோட பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதோட பிளண்ட் மோடையும் நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். அப்படி வச்சுட்டு ஷிஃப்ட் Ctrl N இன்னொரு நியூ லேயர் ஒன்று போட்டுக்கிறேன். போட்டுட்டு திரும்ப எல்லோ கலர் நான் அப்ளை பண்ணுறேன். சைஸை வந்து ப்ரஷோட சைஸை வந்து டிக்ரீஸ் பண்ணிவிடுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு எஃபெக்டாக இருக்கும். 10க்கு 10 அளவு உள்ள ஒரு பேனர் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இதோட PHP வந்து வெப்சைட்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். டவுன்லோடு பண்ணி யூஸ் பண்ணிக்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. லைட்டாக இதை மட்டும் மூவ் பண்ணி வச்சிடும். ஓகே, இப்போ உங்கள் ஹேர்கிட்ட ஹெட்டுக்கிட்ட போகல. ஓகேங்களா? தேங்க்யூ.